அசையாம அப்படியே நின்றுறா, கத்திரிக்கோலை வச்சு எங்கெங்கயோ வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா கூசுது, நான் போதுன்னு எனக்கு திருப்பி வருதுனால நிக்க முடியல. நான் பார்த்து நீ தப்பி ஸ்ட்ரைட்டா அழகா இருக்கிற மாதிரி வெட்டுங்கண்ணா. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் ஃப்ளஃபி. ஸோ இந்த ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஐஸோட இருந்ததுனாங்க. ஆக்சுவலாக இப்போ கண்ணே தெரியல, நம்ம முடி எல்லாத்தையும் விளக்கின பிறகு தான் தெரியும் பாருங்க அந்த ஒயிட் ஐஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா டாக்ஸுக்கும் வர்றது தான், ஆனால் ரொம்ப ரேரு. முக்கியமாக ஹஸ்கீஸ்ல நிறைய பார்க்கலாம். இது வந்து ஒரு சில்வர் ஐஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த ஐரிஷ் தான் அந்த ஒயிட்டிஷா வரும், மற்றபடி வேற எதுவும் இல்லை. உங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிட்டு வந்திருந்தப்ப கொஞ்சம் நாட்ஸ் இருந்தது, அதாவது ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் இருந்தது. ஸோ வந்து நம்ம ஒர்க் ஆரம்பிச்சாச்சு. அவங்களுக்காக நீட்டா 1/2 inch ஹேர் வச்சு எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லா அந்த நாட்ஸ் இருக்கிற இடம்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. பட் இவர் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல, நமக்காக அப்படியே பேசாம சரியா நின்றுகிட்டே தான் இருந்தாங்க. இங்கிட்ட அங்கிட்டு தலையை திருப்பல, அப்படியே பயந்துகிட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஈவன் இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கூட. ஸோ நமக்காக நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஃபேஸ்ல வந்து நான் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சிசரிங் தான் பண்ணுவேன். ஏன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான போர்ஷன் சிசர்ஸ்க்கு. ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ட்ரிம்மர் பக்கத்துல கொண்டு போகும்போது தலையை கிட்ட ஆடினாங்கன்னா ஃபேஸ் கரெக்டா வராது. ஸோ என்னைக்குமே வந்து ஃபேஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ்க்கு வந்து நான் சிசரிங் தான் பண்ணுவேன். அவங்க பழகிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் வந்து நான் வந்து இதே யூஸ் பண்ணுவேன், ட்ரிம்மர்ஸே யூஸ் பண்ணுவேன். அடிப்பகுதி ரொம்ப மோசமா இருந்தது. என்னால அந்த அடிப்பகுதி எடுக்கும்போது அப்படியே பிசுறா ஒரு மாதிரி இருந்தது. அதை எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. லெக்ஸ் இதெல்லாம் கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீட்டா எடுத்தாச்சு. ஸோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா லெக்ஸ் எல்லாமே ட்ரிம்மர்ட்ட எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிசரிங் வந்து லைட்டா அது வந்து கொஞ்சம் அன்னியவனா இருந்தது அப்படின்னா, ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் போர்ஷன் கிடையாது, லெக் வந்து அது பெண்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் அன்னியவன் ஆகும். ஸோ அந்த இடத்த வந்து நீட்டா இந்த மாதிரி சிசர் பண்ணி அந்த ஈவன் பண்றோம் பாருங்க, இப்படிதான் பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது அந்த நீட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே சமயம் பாஸ்லயுமே வந்து சிசரிங் தான் பண்ணேன். ஏன்னா ட்ரிம்மர்ஸ் வந்து பயப்படுவாங்க, கூசும் அவங்களுக்கு. அதனால பாஸுமே வந்து நான் சிசரிங் தான் பண்ணேன். நல்லா முடிச்சுட்டு நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. நீ பார்த்தா தெரியும், தண்ணி வந்து பயப்படல, ஆனா கொஞ்சம் பிடிக்கல. அது மட்டும் அவ ஃபேஸ் ரியாக்ஷன்லயே தெரிஞ்சிச்சு எனக்கு. நல்லா ஷாம்பு போட்டு தேய்ச்சி நல்லா பாருங்க, முகத்துக்குள்ள எல்லாம் அழுக்கா இருந்தது, எல்லாம் போட்டு தேய்ச்சி குளிப்பேண்டியாச்சு. கண்டிஷனர் கண்டிப்பான முறையில யூஸ் பண்ணேன். அப்பதான் வந்து அந்த ஃபர்ரை வந்து நல்லா ஃப்ளஃபியா, அவ பேருக்கு ஏற்றபடி ஃப்ளஃபிங்கிற மாதிரி ஃப்ளஃபியா கொண்டு வர முடியும். ஸோ நல்லா துவட்டிட்டு நல்லா ப்ளோ ட்ரையர் போட்டு அழகா அவங்க ஃப்ளஃபியா ரெடி பண்ணியாச்சு. சூப்பரா இருக்காங்க. நல்லா வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அந்த கண்கள் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.